சென்னை மாநகராட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விக்டோரியா ஹால் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். என்பது இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மாநகரத்தில் இருக்கிற தூய்மை பணி செய்கிற அத்துணை பணியையும் இன்னைக்கு தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய நடவடிக்கையை மாமன்றம் மேற்கொண்டிருக்கிறது. தனியாருக்கு விட்டுவிட்டால் யாருக்கு லாபம் வரப்போகிறது? தூய்மை பணியிலே செய்கிறவர்களுக்கு லாபம் கிடைக்க போகிறதா? இல்லை. அதன் மூலம் கான்ட்ராக்ட் வரக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்காரர்களுக்கு தான் அதிகமான லாபம் கிடைக்க போகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.